ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். வெல்கம் டு சுரேஷ் வெர்சடைல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணி அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா, மினி வாஷிங் மிஷின். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எதுக்காக வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து பெரிய சைஸ் ஆட்டோமேட்டிக் இல்லைன்னா செமி வாஷிங் மிஷின் வச்சுருப்போம். அதில் இந்த ஸ்மால் கிளாத்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். ஆனால் பர்டிகுலராக ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபுல்லாக எடுத்துக்கும். ஸோ அதனால் நிறைய வாட்டர் வேஸ்ட் ஆகும். அந்த ரீசனுக்காக நம்ம வந்து சின்ன சின்ன கிளாத்ஸ், அதாவது சாக்ஸு, கர்ச்சீஃப் எல்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக இந்த பர்டிகுலர் மினி வாஷிங் மிஷின் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப ஜாஸ்தி நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மோட்டர் அந்த சைஸில் தான் இருக்கும், நமக்கே தெரிஞ்சது தான். பட் இருந்தாலுமே நம்ம சாக்ஸு அப்புறம் வந்து ஹேண்ட் கர்ச்சீஃபுக்கெலாம் வந்து இட்ஸ் மோர் தான் எனஃப் நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சி. ஃபஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்டர்னல் ஃபேஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்டாப். இது ஒரு ஃபோல்டிங் டைப் வாஷிங் மிஷின். இதில் வந்து நார்மல் வாஷிங் மிஷினில் எப்படி லெஃப்ட் ரைட்டில் ரொட்டேட் ஆகுதோ அதே மாதிரி மெக்கானிசம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்யூப்டு வித் காப்பர் ஒயர் மோட்டார்னு போட்டிருக்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல எனக்கு. ஸோ இதுதான் இமேஜ், ஆக்சுவல் இமேஜ் இப்படி தான் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு ஆக்சுவல் இமேஜ் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா MP2098. ஸோ சைடில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இதில் ஃபோல்டிங் வாஷிங் மிஷின் பேராமீட்டர்ஸ், ப்ராடக்ட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1.26 kg, ப்ராடக்ட் கிராஸ் வெயிட் 1.49 kg, 1.5 kg இருக்கும் போல இருக்குது. ஸோ இன்புட் வந்து 100 to 240 வாட்ஸ், ஓகே, 50 to 60 ஹெர்ட்ஸ். ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 key ஆப்ரேஷன், ஃபோல்டிங் அண்ட் போர்ட்டபிள், எனர்ஜி சேவிங், சேவ் டைம், இஷ்டத்துக்கு போட்டிருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து எல்லா ப்ராடக்ட்லேயும் போடுறது தான். பட் நம்ம இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து ரியலி ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ப்ராடக்ட் அமேசானில் தான் வாங்கினேன் நான், 1300 நினைக்கிறேன். எனிவே லெட்ஸ் சி. இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டோம். ஸோ பிங்க் கலர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக ரியல் வாஷிங் மிஷினில் இருக்கிற மாதிரியே ஹோஸ், ஸ்மால் சைஸ் ஹோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. மினியேச்சர் டைப் ஹோஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் வச்சிடலாம். வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க, இது ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னு சொல்லிட்டு லேட்டராக பார்க்கலாம். ஸோ இங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது மேக்ஸிமம் ட்ரையராக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் லேட்டராக கூட பார்க்கலாம் அதை. ஸோ இப்போ நம்ம ப்ராடக்டை வெளியே எடுத்துடலாம். ஸோ ப்ராடக்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. என்னப்பா அது ஸ்டிக் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சக்ஷன் டைப் இது கொடுத்துருக்குறாங்க. அதனால் கீழே வச்ச உடனே ஒட்டிக்குது. அது சக்ஷன் டைப் இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் ஷேக் ஆனால் கூட உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ நல்லா கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் ஓகே, மெட்டீரியல் எல்லாம் நார்மல் மெட்டீரியல் தான். ஸோ ஒரு அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த அடாப்டரை நம்ம சைடில் வச்சிடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து என்னென்னா பார்க்குறது ஸ்மாலாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ முன்னாடி ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் மேலே இருக்கிற கவர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் அட்டாச்சாக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எனிவே கம்மியான ரேட்டுக்கு இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ இதை வெளியே வச்சிடலாம். ஸோ இதுதான் ப்ராடக்ட்டுங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதுதான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அந்த கீஸ் எல்லாமே வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் எதுவும் இல்லை. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பவர் கார்டு, அதாவது சாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பவர் கார்டு வந்து எல்லாம் இன்செர்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணுறதுக்கு உண்டான போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து அந்த ஒரு ஹோஸ் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணணும் ட்ரெயின் பண்ணுறதுக்காக. ஸோ சிங்கிள் டச் தான். நம்ம வந்து ஜஸ்ட்டு ஆன் பண்ணால் இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆயிரும். ஒன் செகண்ட் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆயிரும். ஸோ டீஹைட்ரேஷன், வாஷ் 10 மினிட்ஸ், வாஷ் 5 மினிட்ஸ், 2 கொடுத்துருக்குறாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் வாஷிங் மிஷினில் அந்த வீல் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட் பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் டெப்த்தாக தான் இருக்குது.
கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்கு பாருங்கள். இது பரவாயில்ல, கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த வாட்டரை கொஞ்சமாவது புஷ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் நான். மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே, ஃபைன். ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இந்த அமௌண்ட்டுக்கு ஃபைன் தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ட்ரையர். இது நம்ம வந்து ட்ரையர் வந்து நம்ம அசம்பிள் பண்ணணும். இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. பட் இது எந்த அளவுக்கு டியூரபிலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இது ஏதோ மினியேச்சர் விளையாட்டு ஜாமான் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டையுமே நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். கரெக்டாக நம்ம வந்து ட்ரையருக்கு ஒரு ட்ரையர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம ஃபார்ம் பண்ணணும். எனக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு ட்ரையர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம் அது. பட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எனக்கு தெரியலை. பட் ஏதோ ஒரு டம்மியாக மினியேச்சர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வெளியே வராமல் இருந்தால் சரி. ஏன்னா ஒரு கிரிப்புக்கு ஒரு லாக் கூட எதுவும் இல்லை. அதுதான் எனக்கு சங்கடமாக இருக்குது. ஆக்சுவலாக லாக்கிங் சிஸ்டம் மாதிரி எதாவது கொடுத்துருந்தாவது கொஞ்சம் நம்பி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பட் அந்த லாக்கிங் சிஸ்டம் எதுவுமே, இந்த மெக்கானிசமே இல்லை அதில். ஓகே, ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஒரு வழியாக அந்த ட்ரையரை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இது மாற்றுறது தாங்க ரொம்ப கஷ்டமாகி போச்சு. சிம்பிளாக லாக்கிங் சிஸ்டம் ஓடி கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கும். பேசாமல் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கம் வச்சு ஒட்டிடும்னு நினைக்கிறேன். ஒட்டுனா கொஞ்சம் டியூரபிலிட்டி இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இது எப்படி தாங்கன்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் சி, பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒன்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நம்ம இன்சர்ட் பண்ணணும். வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே இதில் இன்சர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ட்ரை பண்ணும்போது மட்டும் நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு இதில் ஒரு லாக்கிங் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு லாக்கிங், இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாருமே ஒரு லாக் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், இங்கே ஒரு ஹோல் இருக்கா, இந்த லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ட்ரை பண்ணும்போது மட்டும் நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடணும். அவ்வளோதான், தட்ஸ் இட், வேலை முடிஞ்சது. இந்த அளவுக்கு நம்ம வந்து வாட்டர் விட்டுருக்குறோம். ரொம்ப ஜாஸ்தியும் வாட்டர் தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். வாஷிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த ஸ்பின்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகலாம் சுற்றலை. பட் ஓரளவுக்கு பரவாயில்ல, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் சொல்லியிருந்தேன், இது வந்து மினி வாஷிங் மிஷின்ங்கிறதுனால இருக்கிற பெரிய பெரிய கிளாத்தெல்லாம் எடுத்து போடக்கூடாது. ஸ்மால் கிளாத்துக்கு வந்து இட் இஸ் சஃபிஷியன்ட் சொல்லலாம். இட்ஸ் ஓகே. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. சம்வாட் ஃபைன்னு சொல்லுவேன் நான். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பின் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ சாக்ஸுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பின்னிங் மெக்கானிசம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஆக்சுவல் வாஷிங் மிஷினில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த மினி வாஷிங் மிஷின்லேயும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு 10-15 செகண்ட்ஸுக்கு வந்து லெஃப்ட் சைடு, அதே மாதிரி அனதர் 10-15 செகண்ட்ஸுக்கு வந்து ரைட் சைடு சுற்றுது. ஆக்சுவலாக சாக்ஸ் அதே மாதிரி ஹேண்ட் கர்ச்சீஃபுக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஸ்பின் பண்ணுறதே போதும்னு நினைக்கிறேன் நான். இது ஆக்சுவலாக ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஃபென்டாஸ்டிக்னு சொல்ல முடியாது, சம்வாட் ஓகே டைப் தான். ஏன்னா சாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கிளாத் தான் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்பீடு இருந்தாலே போதும். பட் ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம வந்து ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அழுக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். ட்ரைன் பண்ணிடலாம். ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த ட்ரையர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டியாகவே இருக்குது. ஏன்னா இந்த மினியேச்சர் டைப் வாஷிங் மிஷினில் ட்ரையர் வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாஷ் பண்ணுறதே பெருசு, இதில் ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த அக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்க்கணும். நிஜமாகவே ட்ரை பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரையரை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்க. ஸோ கீழே இருக்கிற அந்த நாவை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக நீங்கள் வாஷ் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா வாஷ் பண்ணும்போது வாட்டர்லாம் ஸ்பில் ஆகி வெளியே வருது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மூடியை போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ பரவாயில்லாமல் வாஷ் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, சம்வாட் ஓகே, அவ்வளோதான். ஸோ ட்ரையரை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பொசிஷனில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணிவிட்டு இது உள்ளே இந்த வெட்டு பாக்ஸ் எல்லாமே உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணலாம்.
ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லைனா வெளியே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் அட்டாச்சாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆன் பண்ணிடலாம். நிஜமாகவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் சுற்றுது போல இருக்குது. பாருங்கள், தண்ணியும் வருது பாருங்கள் கீழே. ஸோ நிஜமாகவே இம்ப்ரெசிவ் தான். ஆக்சுவலாக எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு வெளியே ட்ரைன் ஆகி வருது பாருங்கள். ஆக்சுவலாக நல்லா ட்ரைன் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் வருது பாருங்கள். ஸோ நிஜமாகவே இம்ப்ரெசிவ் தாங்க, ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நல்லாவே வந்து ஸ்பின் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபைன் தான். பெரிய கிளாத்ஸுக்கெலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, ஃபைன் தான். இதில் பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். 10 மினிட்ஸு, 5 மினிட்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து டீஹைட்ரேட்டு. ஸோ இதுதான் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். இந்த ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஆன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ண உடனே பை டிஃபால்ட்டாக இந்த 5 மினிட்ஸ் தான் வந்து எனேபிள் ஆகுது. பட் உங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஃபெதர் டச் தான், லைட்டாக டச் பண்ணால் போதும். பார்த்தீங்களா? ஸோ 10க்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ 10 மினிட்ஸ் வந்து ரன் ஆகும். ஒன் செகண்ட் நீங்கள் வந்து ஃபெதர் டச் ப்ரெஸ் பண்ணால் போதும். இது வந்து டீஹைட்ரேட்டு வார்மாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான், ஐ அஸ்யூம் தட். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன்ஸுமே ஒர்க் ஸ்டாப் பண்ணணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும். தட்ஸ் இட், வேலை முடிஞ்சுது. ஒன்ஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை இந்த மாதிரி மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் இடம் ஜாஸ்தி அடைச்சிக்காது. இதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் எப்போல்லாம் வேணுமோ அப்போ மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிஜமாகவே இந்த ப்ராடக்ட் நல்லா தாங்க இருக்குது, நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெரிய லெவல் கிளாத்ஸ்க்கு வந்து இல்லாமல் சின்ன சின்ன கிளாத்ஸ்க்கு வந்து தி பெஸ்ட் ப்ராடக்ட்னே சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நல்ல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.